வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்குமான புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 எண்ணுயிர் என்பேன். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. ஆவும் ஈயும் தான் கரெக்டு. பவனந்தி முனிவர் நன்னூல். இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும். கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள். அடிமோனையை தெரிவு செய்க. கபாடபுரங்களை காலத்தால். பாயிரம் இல்லது டேஸ் அன்றே பணுவல் அன்றே. ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகின்ற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. மொழி முதல் எழுத்துகளின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. அன்னம் கிண்ணம். இயல் 2 மாமலை போற்றுதும். பொருத்தமான இலக்கிய வடிவம் எது? யானை, டாக்டர், குறும்புதினம். மண்ணுக்கு வளம் சேர்ப்பன. இவை மூன்றும், அதாவது மண்புழு, ஊடுபயிர், இயற்கை உரங்கள், இந்த மூன்றுமே மண்ணுக்கு வளம் சேர்க்கும். வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுகப் பொருள். மழை பெய்யவில்லை. கருப்பட்டி, பனகற்கண்டு போன்றவை. மட்டும் சரி, அதாவது மதிப்பு கூட்டு பிழையான தொடரை கண்டறிக. குறைந்த 8 தொகை அடிகளை 500 நூல்களுள் உடையது. இயல் 3 பீடு பெற நில். கூற்று. கோடு என்பது தமிழ் சொல் ஆகும். கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. கூற்றும் சரி, விளக்கமும் சரி. காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அண்ணாமலையார். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. வெள்ளி விதியார், குறுந்தொகை, அண்ணாமலையார், காவடி சிந்து, வாடிவாசல், சீசு செல்லப்பா, இளம்பெருவழுதி, புறநானூறு. தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். இனிதென இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை? பகுதி, விகுதி. இயல் 4 கேடில் விழிச்செல்வம். ஏடு, சுவடி, பொத்தகம், பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் டேஸ் என்பதாகும். நூல். சரியான விடையை தேர்க. கல்வி அழகே அழகு. நாலடியார். இளமையில் கல். ஆத்திச்சூடி. துணையாய் வருவது தூயனர் கல்வி. திருமந்திரம். பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல். தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரைப்பாடல். தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரல்லையும் கொண்ட நூல் நற்றிணை. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 27. நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? வினை உவமை. இயல் 5 நாளெல்லாம் வினை செய். பொருந்தாததை தேர்க. ஆவும் ஈயும் பொருந்தாத, அதாவது ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிடாமல் செய்திகளை எழுதியுள்ளார். ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 8 திங்கள் தேவைப்பட்டன. இந்த ரெண்டும் பொருந்தாதது. ஆனந்தரங்கருக்கு தொடர்பில்லாத குறிப்பு எது? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை. உருப்பகை, இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு. உரிச்சொல் தொடர், ஈற்றுப்போலி. சரியானதை தேர்ந்தெடுக்க. புடவினா கடல்னு அர்த்தம். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். புடவி மட்டும் தப்பு, மற்றது எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா? ஆ ஈ சரி, ஈ மட்டும்தான் தவறு. நேரொன்று ஆசிரியர் தலை எனப்படுவது மாமுன் நேர். இயல் 6 பல்கலை நிறுவு. கூற்று 1 தஞ்சை பெரிய கோவிலுள்ள ஓவியங்களை எஸ்.கே. கோவிந்தசாமி கண்டறிந்தார். கூற்று 2 அங்குள்ள சோழர் காலத்து ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோ வகையை சார்ந்தது. கூற்று 2மே தவறு. லா என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மநாமல் வெளியிடப்பட்டது. கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது. அதாவது லா என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மநாமால் வெளியிடப்பட்டது. கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது. சிற்றிதழ் குற்றால குறவஞ்சி.
கீழுள்ளவற்றை பொருத்தி விடை தேர்க. விரியன் சிலம்பு, திருகு முருகு தண்டை, நாங்குள் புழு பாடகம், குண்டலப்பூச்சி காளாளி. பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளுள் ஒன்று சாழல். ஈறுபோதல், முன்னின்ற மெய்திரிதல், தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும் உடல்மேல் உயிர்வந்து ஒன்றுதல் ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் நல்லாடை. இயல் 7 வையத் தலைமைக்கோள். ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் எது? மக்கள் வெள்ளம். 8 தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து புறம் சார்ந்த நூல். காரணம், சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது இந்நூல். இரண்டுமே சரி. அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் யார் யாரிடம் கூறியது? அமைச்சர் மன்னரிடம். அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள். இவ்வரியில் உள்ள சொற்பிழைகளின் திருத்தம் அடையாறு பாலத்தின் சுவரில். ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை ஆசிரியர். இயல் 8 யாரையும் மதித்து வாழ். பூஜை, விஷயம், உபயோகம் என்பவை முறையே டேஸ் என்று தமிழில் வழங்கப்படும். வழிபாடு, செய்தி, பயன்பாடு. கூவும் குயிலும் கரையும் காகமும் இத்தொடரில் இடம்பெற்ற மரபு ஒளிமரபு. யாரே உன்னை போல் அனுதினமும் உழைப்போர். இது எவர் மொழி? நடராசன். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.